ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த மாத வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தை நாம் கடந்த வாக்குத்தத்த ஆராதனையில தியானித்தோம். This month's promise, what God gave is Proverbs 20:24. Last promise message we meditated. மாத வாக்குத்தத்தம் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். The man's steps are of the Lord. ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? How then can a man understand his own way? கர்த்தரால் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். Man's steps are of the Lord. கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கடந்த நான் வாக்குத்தத்த ஆராதனையில செய்தியாக அறிவிச்சிருந்தேன். Last promise messages we meditated that no, if God has to prosper our way, then what we have to do? கர்த்தர் நம்முடைய நடைகளை, நம்முடைய வழிகளை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க வேண்டுமானால் நம் வழியை முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். If God has to prosper our way, prosper our things, first we have to surrender our ways to the Lord. இரண்டாவது நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். Second, when we will be with God, God will be with us and God will make our things to prosper. மூன்றாவது நாம் தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நான் அதிகமாக நேசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை நேசிக்கிறவருடைய வழிகளை, காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். Third thing, when we love the word of God, when we love the verses, when we love this, God will make everything prosper. அடுத்தபடியாக தேவனுடைய சபைக்கு, ஊழியங்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வழிகளை, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். And next is when we do good to our church, when we do good to the ministry, God will make our way prosper, make our things prosper. எசேக்கியா என்றதான ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் நன்மை செய்தான், எருசலேம் நகரத்துக்கு நன்மை செய்தான். King Hezekiah did good to the temple of the Lord, for the city of Jerusalem he did good. அந்த ஆலயத்துக்கு அவன் நன்மை செய்தபடியினால், ஊழியங்களுக்கு அவன் உதவி செய்தபடியினால் அந்த எசேக்கியா செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். Because he did goodness to the temple and also to the city of Jerusalem, and everything but King Hezekiah did, God made it to prosper. இப்பொழுது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, Second Chronicles chapter 14 verses 17, when we turn towards, அங்கே நாம் ஒன்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை ஆசா என்றதான ஒரு ராஜா அவன் செய்ததான காரியங்களை பற்றி வாசிக்கிறோம். Here we read about King Asa, what he did. அந்த ஆசாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, in his life when we see, அந்த ஆசாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். God made all his things to prosper. ஏன் அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால், why God made his things to prosper? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, Second Chronicles chapter 14 verses 7, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றால் அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. Therefore he said to Judah, let us build the cities and make walls around them, and towers, gates and bars, while their land is yet before us, because we have sought the Lord our God, we have sought him, and he has given us rest on every side, so that they built and prospered. இப்போ இந்த ராஜாவின் காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணினதற்கு காரணம் என்ன? So what is the reason that God prospered the things of King Asa? அவன் என்ன செய்கிறான்? பட்டணங்களை கட்டுகிறான். He started to build up cities, அந்த பட்டணங்கள்ல அலங்கங்களை கட்டுகிறான், and made walls around them, அங்கே ஒரு கோபுரங்களை கட்டுகிறான், and also build the towers, அங்கே வாசல்களை உண்டு பண்ணுகிறான், and he makes gates, அங்கே தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துகிறான், and he is making bars to strengthen them. பலப்படுத்தி கர்த்தரை தேடினான். When they sought the Lord, சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை தந்தார், and God gave rest every side. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினார், they sought God, தன்னுடைய பட்டணத்தை பலப்படுத்தினார், they had strengthened their city. பட்டணங்களுங்கிறது நீங்களும் நானும் தான் தேவனுடைய நகரமாக, பட்டணமாக இருக்கிறோம். City is you and me, those we are the city of God, and we are the palace of God. பட்டணம் தேவனுடைய நகர், தேவனுடைய ஜனங்கள். City refers the people of God. வீடு தேவனுடைய பிள்ளைகள், house children of God. ஆலயம் தேவனுடைய பிள்ளைகள், temple God children of God. வாசஸ்தலம் தேவனுடைய பிள்ளைகள், oh his sanctuary children of God. மாளிகை அது தேவனுடைய பிள்ளைகள், palace children of God. இந்த பட்டணத்துல நீங்க என்ன உங்களுக்குள்ளே
சில கட்ட வேண்டிய அனுபவங்கள் காணப்படுகிறது. In this city, there are certain things which we have to build and experience it. வருஷத்தின் கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். We have come into the end of this year. இந்த வருஷத்தின் கடைசி மாதம், The month, last month of this year. சீக்கிரமா 2021 போக போகுது. And soon 2021 will pass away. அதனால நாம் கட்டாத நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்காத அநேக காரியங்கள் உண்டு. There are many things which we have not set correct in our life. நம்முடைய வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know our own ways. மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? How can man know his way? அவன் தன்னுடைய காரியங்கள் மனுஷனுடைய நடைகள் எப்படி வாய்க்க பண்ணும்? How the man's way will be prospered? அது கர்த்தராலே வாய்க்கும். It will be prospered by the Lord. அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. And they built it like this. God made their things to prosper. வருஷமெல்லாம் ஜெபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல. Entire year I prayed but nothing prospered. வாக்குத்தத்தம் எனக்கு ஒண்ணும் நடக்கல. Promise did not fulfill in my life. எவ்வளவு உபவாசம் போட்ட ஒண்ணுமே நடக்கலையே. So much of fasting but nothing. கடன் தீர்ந்த பாடு இல்ல. There's no debt. வியாதி மாறினது போல இல்ல. There's no debt closed, no disease. கஷ்டங்கள் மாறினது போல இல்ல. No change in the difficulties. சரி. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? Why the situations? இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் எங்களுக்கு வருது? Why the situations are arising for us? எங்களுக்கு மாத்திரம் ஏன் பதில் கொடுக்கிறது இல்ல? Why God is not answering only to me? இப்படி எல்லாம் பல கேள்விகளை நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். We ask so many questions within us. ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? Why God will not answer my prayers? ஆண்டவர் மேல சந்தேகம் வந்துரும். We doubt on the Lord. ஆண்டவர் மேல சந்தேகம் வந்துட்டு சரி அவர் உண்மையானவர் தான். Yes, he is faithful. ஒருவேளை நம்ம போற சபை சரியில்லையோ? Maybe the next question we have, maybe the church which we go will not appropriate. இந்த ஞானவான்களுடைய புத்தி எங்க போகுது? How the wise people start are going. நம்ம போற சபை சரியில்லையோ? Maybe the church which we are going, is it not right? அடுத்து என்ன செஞ்சிருவாங்க? Next what they tell. சபை சரியில்லைனா ஊழியக்காரங்க சரியா ஜெபம் பண்ணாங்களா ஏன் எங்களுக்கு நடக்காது? If the servants of God then they pray nicely, then why this is happening for us? அடுத்து அவங்கள தான் பிடிக்க முடியும், வேற யாரையும் பிடிக்க முடியாது. And next we have to catch them only. மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறன்னு சொல்றாங்க அந்த கதை. Finally we will land up in servants of God complain. ஊழியக்காரங்க ஒருவேளை சரியில்லாம இருப்பாங்களோ? Maybe servants of God are not good. அதுதான் நடக்காம இருக்குமோ? Or because they don't. ஆமா அன்னைக்கு ஒரு சகோதரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு ஆள்கிட்ட, 4 மணிக்கு அங்க ஃபெய்த்தம்ல ஜெபம் நடக்காம இருந்திருக்கும், அதுதான் இப்படி இருந்திருக்கும் அப்படி. Yes, there was another brother talking saying that there was no 4 o'clock prayer happening in the church because வீட்ல பண்ணி அதெல்லாம் கேள்வி கிடையாது. There's no question that are you praying in your house? உடனே இவர்கள் என்ன செய்றாங்க, இந்த பட்டணங்கள் தங்களை கட்டி எழுப்புகிற அனுபவத்தை விட்டுறாங்க. The cities are not building up themselves, they are not building. காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமானால், if your things not as to prosper, இதுல ஒரு 4 காரியம் சொல்லி இருக்குது பாருங்க. Here we see 4 things. என்ன கட்டுற? அலங்கத்தை கட்டுகிறான். First he built the cities. கட்டுறான். Second towers. வாசல்களை உண்டாக்குறான். Gates. அங்க தாழ்பாள்களை உண்டாக்குறான். And bars. இந்த 4 அனுபவங்களை காட்டுகிறது. This 4 thing refers 4 different experiences. வாழ்க்கையில நீங்க கட்டி எழுப்புகிற அனுபவங்கள். This is the experience of you building up your life. அலங்கம் என்பது மதில். Now this walls is மதில் என்று சொன்னால் ஜெப ஜீவியம். Cities refers prayer life. உங்களுடைய ரட்சிப்பே ஒரு மதில் என்று தான் சொல்லி இருக்கிறது. Salvations are the walls. ஏசாயா 60ல நீங்க வாசிச்சீங்கன்னா, Isaiah 60 when we turn, அதுல நீங்க வாசிக்கும்போது, when we read there, எருசலேமே உன் மதில்கள் மேலே பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். they command the watchmen to stand over there to those who do not quite keep quiet day and night. எருசலேமின் மதில்கள் மேலே இருக்கிற ஜாமக்காரர்கள், watchmen's door on the walls of the Jerusalem, பகல் முழுதும் 62ஆம் அதாவது அதுல சொல்லி இருக்குது பகல் முழுதும் ராம் முழுதும் 62:6ல சொல்லி இருக்குது. Isaiah 62:6 have set watchmen on your walls. ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள், they are the watchmen who do not keep quiet. மதில் மேல் இருக்கிறவர்கள், they stand on the walls. அந்த மதில்கள் என்ன? ஜாமக்காரர்கள், watchmen, அவர்கள் ஜெப ஜீவியம், prayer life. அங்கடே பட்டணத்துல அந்த கோபுரத்தை கட்ட நீங்க அந்த அலங்கத்தை கட்டணும். you have to build up this wall. ஹalleluya hallelujah. அந்த அலங்க ஜெப ஜீவியத்தை கட்டணும். it means that you have to build up your prayer life. எவ்வளவு காலம் இந்த வருஷத்துல எவ்வளவு நேரம் நீங்க ஜெபத்துக்கு ஒதுக்குனீங்க யோசனை பண்ணி பாருங்க. just think out in this year how many hours you have spent in prayer. வருஷத்தில் கடைசி மாதத்திலயாவது கொஞ்சம் கட்ட பாருங்க, கொஞ்சம் அதுக்கு ஒப்பு கொடுங்க. at least in the end of this year surrender for that, submit for that, and we'll pray. ஜெபமே கிடையாது. there's no prayer at all. எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு after doing everything, ஐயோ சோத்திரம் ஜெபம் பண்ண முடியலையே, ஏசப்பா நம்ம மன்னிச்சிருங்க, ஜெபம் பண்ண முடியல, பிறகு வந்து ஜெபம் பண்ணிடுற ஆண்டவரே, உடனே ஒரு சோத்திரம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. immediately we do short prayer and we say praise God, I'm not able to pray, just be complete with short prayer. அப்பதான் கடைசி அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான், last little while, ஒரு நிமிஷம் கூட இல்ல அதுல, not even a minute. இப்ப ஜெபம் இல்ல, there's no prayer. ஒரு காலத்துல மணிக்கணக்கா தேவ சமூகத்துல
இருந்து ஜெபித்த ஜெபம், Once we were there so many hours in prayers. ராக்காலங்களை விழிக்கும் போதெல்லாம் எழும்பி ஜெபித்த ஜெபம். Night watches when we woke up we prayed. எதற்காக இப்பொழுது எனக்கு விழிப்பு வந்ததோ தெரியலையே. I don't know how to when I woke up. ஒருவேளை ஜெபிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஏவி விடுகிறாரோ. Maybe God is nudging me for praying. ஒருவேளை ஜெபம் நமக்குள்ள குறைஞ்சு இருக்குதே. Maybe because I prayer is short in me. ஏதாவது சம்பவங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எழுப்பி விடலாம். God can wake you up because உன் அலங்கத்தை நீ கட்ட வேண்டும். you have to build up your walls. உங்களுடைய மதில்கள் தான் உங்களை பாதுகாக்கிறது. Your walls only will preserve you. பாருங்க, சில வீடுகளுக்கெல்லாம் மதில்கள் எவ்வளவு பெரிய மதில்கள் கட்டி இருக்காங்க. See some houses you can see huge great walls built up. ஜெயில்ல எல்லாம் பாருங்க, அந்த சுத்தில எவ்வளவு பெரிய மதில்கள். When we can see the prisons you have see high அந்த walls. மதில்கள் தாண்டி வர முடியாது. You cannot leap over this இந்த wall. பக்கத்துல அங்க போக முடியாது, அந்த பக்கத்துல இருந்து இங்க முடியாது. No one can go from this side to that side. மதில்கள் போச்சு என்று சொன்னால் the walls are collapsed. சர்ப்பம் உள்ள பிரவேசிக்கும். Serpent will come in. அடைப்பு போச்சு என்றால் பிரசங்கில வாசிக்க, அடைப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். In Ecclesiastes who you unplugs it, serpent will bite them. அப்படியானால் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தரோடு பேசுகிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம் உங்களை விட்டு விலகி போகுமானால், சர்ப்பம் ஏதேனிலே வஞ்சித்த சர்ப்பம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வஞ்சிக்கும். If you do not have experience of talking to God, being in prayer, the serpent will start to deceive you, which deceived even Eden. ஆகையினால் எக்காரணத்தை கொண்டு ஜெப ஜீவியத்தை நஷ்டப்படுத்தாதீங்க. Therefore never ever lose your prayer life. பிள்ளைகள் ஜெபத்துல பழகுங்க. Train your children in prayer. வாலிபர்கள் ஜெப ஜீவியத்தை உங்களுக்குள்ள உண்டு பண்ணுங்க. Young men bring in prayer life into you. அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியானா உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். Pray nicely and God will preserve your life then. இது ஒரு அலங்கம் போல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில நான் அனுபவத்தை நான் எனக்குள்ள கட்டி எழுப்புகிறேன். Lord, like a wall, bring this experience me in the end of this year. I build it up. ஜெபிங்க, தன்னால கர்த்தர் உங்களுடைய காரியம் கர்த்தராலே வாய்க்கும். Prayer and automatically all your things will be prospered by the Lord. நீ முயற்சி பண்ணி சில காரியங்களை உங்க பக்கத்துல வர வச்சுக்கலாம். Certain things you cannot try and you can make it for yourself. ஆனா அங்க ஒரு அதுல நன்மையா இருக்காது. It will not be good to you. நீயா தேடி ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட, பிரயாசப்பட்டு பெற்றுக்கொண்டேன்னா அதனால உங்களுக்கு வேதனை தான் உண்டாகும் ஒழிய அதனால இளைப்பாறுதல் சமாதானம் இருக்கு. There are certain things because of your trial and labor you can bring it, but it cannot bring peace in you. Because of that you will have pain and troubles. நாங்கள் கர்த்தரை தேடினோம். We sought the Lord. அதிகாலையில கர்த்தரை தேடினோம். Early in the morning we sought. தேவ சமூகத்தை தேடினோம். We sought God's presence. கொஞ்ச நேரம் கிடைக்காதா? Will we not get little time? எனக்கு ஒரு சம்பவிக்கிறது போல இருக்குது. Something is going to befall on me. ஆத்துமாவில இழக்கிறது போல எனக்கு தெரியுது. I am losing something in my soul. உனக்குள்ள தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஜெபித்து ஒரு மதிலை உனக்குள்ள உண்டாக்கி கொள்ளலாம். You have to sit in God's presence, pray nicely. You have to bring up a wall in for you. அப்படியானால் பாவம் உனக்குள்ள நெருங்காது. Only that sin cannot enter in. நீயும் பாவத்துல போய் விழுந்துற And you will also not fall in sin. உலகத்தின் அசுத்தங்கள்ல போய் சிக்கி கொள்ள மாட்டே. You will not be caught in the uncleanness of the world. பாவமே உன் பக்கத்துல நெருங்கி வந்தாலும், even if sin comes near you, கர்த்தர் அது செய்யாதபடிக்கு அன்றைக்கு அபிமெலேக்கை தடுத்தது போல கர்த்தர் அதிலே தடுப்பார். God will resist you so that you do not commit sin like Abimelech. ஜெப ஜீவி அவசியம். Prayer life is essential. அலங்கம் மதில் கட்டப்படுகிறது. Because of that then walls are built. அது ஜெப ஜீவியத்துக்கு அடையாளமா that signifies the prayer life. அது கோபுரங்கள் கட்டப்படுகிறது. Second told towers. கோபுரம் எதை காட்டுகிறது? What does tower signify? கோபுரத்தின் மேல இருக்கிற கோபுரத்திலிருந்து தான் அங்கே எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. People know watch over being in the tower everything. அப்ப அது ஒரு பெரிய அது வாட்சிங் டவர். அது it is a watching tower. அவர் ஒரு பெரிய அது கோபுரத்தின் மேல் இருந்து கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார். இது எதை காட்டுகிறது என்றால் விழிப்பின் ஜீவியத்தை காட்டுகிறது. People stand in the towers and watch. It means life of vigilance. நீங்கள் விழித்திருக்கிற அனுபவங்களா இருக்க வேண்டும். You have to have experience of being vigilant. விழித்திருங்கள். You have to be awake. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார். St. Peter apostle says. உங்களுடைய அழைப்பை பற்றி நல்ல ஒரு தெளிவு, அத விழித்திருங்கள். Have a clarity about your calling. Be vigilant. கர்த்தர் தந்த கிருபைகளை பற்றி நல்ல ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்கணும். Have a clarity about God has given the grace. Yes, விழித்திருங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றார். Jesus often said that be awake. நீ சோதனைக்கு உட்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? விழிச்சிருக்கணும். If you not to be put in trial, then what you have to be awake. சத்துருங்களை மேற்கொள்ளாம இருக்கணும்னா, if any means not to overcome you, எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Satan is moving around to swallow. தெளிஞ்ச புத்தியா இருங்க, விழிச்சிருங்க. Be vigilant and be awake. நீங்க 1 பேதுரு 5:8 சொல்லி இருக்குது. 1 Peter 5:8 talks this. அந்த விழிப்பின் ஜீவியத்தை காட்டுது. கோபுரம் என்பது விழிப்பின் ஜீவியத்தை காட்டுது. Tower shows a life of vigilance or maybe being awake. ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து ஜெபிச்சிட்டா போதும், அவ்வளவுதான்.
One night if you be awake and pray, 3 நாள் தூங்குவாங்க. people sleep for 3 days. கேட்டா அன்னைக்கு ராத்திரிலாம் ஜெபம் பண்ணேன். They say that I prayed the whole night எனக்கு ஒரு நாள் ராத்திரி ஜெபம் பண்ணது, because they prayed for one night. 3 நாள் தூக்கம். They sleep for 3 days. பகலெல்லாம் தூக்கம். The whole day. உண்மையா தேவ சமூகத்துல விழிப்பின் ஆவியோடு நீங்க ஜெபிச்சிருந்தீங்கன்னா, If you have not truly prayed with the spirit of being awake, உங்களுக்கு எந்த சோர்வுமே வராது. you will not fear, no, you will not become weary. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நேர்த்தியா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. However, whatever you have to do, you will do it appropriately. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Those who believe shout hallelujah. கோபுரம் விழித்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. Tower shows the significance of being awake. வாசல்களை உண்டாக்குவோம். Let's make gates. வாசல் என்று சொன்னால் What does mean gate? ஏசாயா 60:18 சொல்லி இருக்குது. Isaiah 60:18. வாசல்கள் துதி என்று சொல்வாராக. Gates are referred as praises. துதிக்கணும். We have to praise God. துதியை உண்டாக்கணும். You have to bring praises. ஒன்னு கோபுரத்தை கட்டுங்க, ஒன்னு அலங்கத்தை கட்டுங்க. First we have to build up wall. இரண்டாவது கோபுரத்தை கட்டுங்க. Second build up tower. மூணாவது Third வாசல்களை உண்டு பண்ணுங்க. you have to have gates. நல்ல துதிங்க எல்லாத்துக்கும் கர்த்தரை. You have to pray a nice praise. அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You have to praise and thank God. ஸ்தோத்திரம். Praise God, praise God. கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளுக்குள்ளும் கேட்கப்பட மாட்டாது. Violence shall no longer be heard in your land. உன் மதில்கள் ரட்சிப்பு, It is the walls of salvation. வாசல்கள் துதி என்று சொல்வாயாக. And your gates praise. கர்த்தர் எல்லா வாசல்களில் எந்த வாசல்களில் பிரியமா இருக்கிறார் தெரியுமா? In all the gates in which God is pleased to know. சீயோனின் வாசல்களில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். God is pleased in the gates of Zion. சீயோன் என்று சொன்னால் என்ன? What does Zion mean? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். It's a group of people chosen by God. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். People of God chosen by Him. தேவனை துதிக்கிறார்களே. Those who praise Him. அந்த துதி கர்த்தருக்கு பிரியமானது. It is a pleasing thing to God. நம்ம ஒரு பாட்டு கூட பாடுவோமே. That's why we sing a song. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சேர்ந்திடுமே சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உன்னையே. கரங்களை தட்டி ஆமென். சேர்ந்திடுமே சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உன்னையே. ஏதோ மனுஷரி பக்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரி பக்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. Hallelujah. சீயோனின் வாசல்களில் கர்த்தர் பிரியப்படுகிறார். God pleases in the gates of Zion. ஆசா ராஜா செய்தது என்ன? What does King Asa did? வாசல்களை உண்டு பண்ணுகிறார். He made gates. துதிக்க பழகுங்க. Be trained to praise God. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. In everything give thanks to God. யோபுக்கு இருந்த ஸ்தோத்திரம் விசேஷமான ஸ்தோத்திரம். The speciality, the job had a special. நம்ம சுகம் கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். We when we get healing we praise God. வேலை கிடைச்சா ஸ்தோத்திரம் When we பண்ணுவோம். get job we thank God. கடன் அடைஞ்சு போனா ஸ்தோத்திரம் When the பண்ணுவோம். debts are closed we thank பிள்ளைகள் God. எக்ஸாம்ல பாஸ் பண்ணாங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Our children when they pass the exam we praise நல்ல God. சாப்பாடு கிடைச்சிச்சு. When we get good food நம்ம பொடி இருக்கிற ஒருத்தன் ஃபெய்த்தோம்ல. we have faith. அவனுக்கு பிரியாணி கட்டா தோத்திரம் 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 தோத்திரம். He gets biryani he thanks God. வேற ஏதாவது வெஜிடபிள் வச்சுட்டு அவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படியே முக்குவான். வாயில உள்ள போறது வெளியே வரும் அவனுக்கு. Vegetable he will not eat. ஸ்தோத்திரம் அவங்களுக்கு என்ன வருது? இப்ப எல்லாம் குழந்தைகளா தான் இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். Everyone like their kids. என்னது நல்லது நடந்துச்சுன்னா ஸ்தோத்திரம். Whatever they require it they thank God. யோபு ஸ்தோத்திரத்தை பாருங்க. See thanks. எல்லாம் இழக்கிறது நேரத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணனா. They praise God. ஆபகுக்கு என்ன செய்தான்? King what Habakkuk did. கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான். They praised and thanked God. எல்லாவற்றிலும் தேவனை துதிப்பேன். In everything I'll praise me God. எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். I'll thank God in everything. முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணு. With all your heart you have to praise God. வாசலை கட்டுங்க. Build up the gates. என்ன செய்யும்? காரியங்கள் வாய்க்கும். All your things will be prospered. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். By the Lord or God's ways are they. அலங்கத்தை கட்டுங்க. Build up the walls. ஓ கோபுரத்தை கட்டுங்க. Build up the towers. இந்த வருஷத்தின் கடைசியில நிறைவேறாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா At நிறைவேற்றுவார். the end of the things which are not fulfilled God will make it to pass and fulfill it. 12வது மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்ததே உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாக தான். God has given you 12th month to fulfill all your things in this month. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னொரு முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு அறிவிக்கல. Nothing. சனிக்கிழமையில இருந்து 21 நாள் உபவாச ஜெபம்.
From Saturday onwards, we'll be having 21 days fasting prayer. கர்த்தருக்கு சொல்ல வந்து ஜெப ஜீவியத்தை உண்டாக்குங்க. We'll come and bring up the prayer காலையில life. மாலையில ஜெபம் நடக்கும். Morning and evening we'll have prayers. காலையில 10 மணி நடக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். Morning 10 o'clock, evening 6 o'clock we'll be having. அதனால ஒரு நேரமாவது ஜெபிங்க, உபவாசம் எடுங்க. At least fast for one time and pray. ரெண்டு நேரம் எடுக்கணும்னா என்கிட்ட கேட்டுட்டு நீங்க இருங்க. If you have to take for 2 times, then you have to ask permission from. அதே போல ஒவ்வொரு full day எடுக்கனாலும் சொல்லிட்டே இருங்க. Even for full day, you have to ask permission from me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. கர்த்தர் செய்த நன்மைகள், The goodness which God did, துதிச்சு கொண்டே இருங்க. keep praising Him. இந்த வருஷத்துல கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தார். So much of goodness He has done in this year. விபத்துகளை பாதுகாத்தார், And all the calamities He ஆபத்துகளை preserved. பாதுகாத்தார். And all the calamities. எல்லாம் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வேளையில கர்த்தர் நம்மளை போஷித்தாரு. And all the gates were closed, still God feeded us. தடுமாறின வேளையில தூக்கி எடுத்தாரு. We stumbled, God lifted us up. ஆபத்து விபத்துகளுக்கு விலக்கி காத்தாரு. He preserved us from all the dangers and calamities. நம்மை பரியாசம் பண்ணுவதற்கோ சத்துருக்களுடைய வாய்க்கு இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரு. God helped us so that no, we did not fall prey and we were not surrendered for the mocking. இந்த 21 நாள் உங்களுடைய ஜெப ஜீவியத்தையும் உங்கள் விழிப்பின் ஜீவியத்தை துதியின் அனுபவத்தை கட்டக்கூடியதா இருக்கட்டும். And let this 21 days now build up your prayer life, build up your days of life of vigilance, and also எல்லா இடங்களில் நம்முடைய எல்லா லோக்கல் ஸ்ரீலங்கால கூட அந்த ஜெபம் ஆரம்பிப்போம். also in all our branches, also in Sri Lanka we are going to have this meeting. எல்லா லோக்கல்லி அந்த ஜெபத்தை நீங்க வைக்கணும். In all the locals you have to have this meeting. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துறவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது. Children of God, those who prioritize this, for them it will be a blessing. காலையில இல்ல மாலையில ஏதாவது ஒரு நேரத்துல வாங்க. Morning or evening, anytime you can come and attend. காலையில வர முடியாதவங்க சாயங்காலம் வந்து ஜெபத்துல வந்து இருங்க. Those who are not able to come morning, they can attend evening. 11ஆம் தேதி நான் இருக்க மாட்டேன். பாஸ்டர் வில்சன் நடத்துவார். எனக்கு கேரளாவுல ஒரு ப்ரோகிராம் இருக்குது. அதை நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருவேன். 11th I will be not there. Pastor Wilson will conduct, and next day I have to go to Kerala and I'll come back next day. அதனால அந்த ஜெபத்துல நீங்க 21 நாள் வந்து உட்கார்ந்து பழகுங்க. 20 days and come here and practice to sit and கர்த்தர் pray. இந்த வருஷத்துல உங்களுடைய காரியங்கள் நிறைவேறாததை வாய்க்க பண்ணுவதற்காக இந்த 12வது மாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசிங்க. You have to believe that this month, the 12th month God has given to make you all your things prosper. ஆசா ராஜாவின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். Let the experience of King Asa be brought into your life. வாசல்களை கட்டிக்கொண்டே இருங்க, துதிச்சுக்கொண்டே இருங்க. Keep praising God, keep building up gates. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. Keep thanking God. அந்த பரலோகத்தின் வாசல் எப்படி இருக்குமா? How the gates of heaven will be. முத்துக்களால் இருக்குமா? It will be filled with pearls. ஒவ்வொரு வாசல் எப்படி உண்டாக்கி இருக்காங்க? How the gates are made. சாலமோன் உண்டாக்குனது ஞான தந்தத்துல உண்டாக்கி இருக்காங்க. Oh, King Solomon made it with ivory. ஆனா பரலோகத்தின் வாசல்கள் எப்படி இருக்குதா? But the gates of heaven, வேறப்பட்ட முத்துக்களால் உண்டாக்கப்பட்டிருக்கு. with precious pearls. அந்த முத்துக்கள் என்று சொன்னால் விலை உயர்ந்தது. Precious, when we say pearls are precious. ஸ்தோத்திரங்களும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்குரியதா இருக்கட்டும். All the praises and thanks, let it be glory to the name of God. Hallelujah. ஆகையினால கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படக்கூடியதா இருக்கட்டும். Let it be, no, lift up God's name. மதில்கள் என்றால் கொஞ்சம் சின்ன மதில்களா கட்டாதீங்க. Do not build up small walls. பெரிய மதில்கள். Great walls. எருசலேமின் அலங்கத்து எப்படி இருந்ததோ? How the walls of Jerusalem. சுற்றிலும் பெரிய மதில்கள் உண்டாக்கப்பட்டிருந்தா. 21ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல சொல்லி இருக்காரு. Revelation 21, it's a great walls. எருசலேமை சுற்றிலும் பெரிய மதில். Around the Jerusalem, it's great walls. ஜெப நேரம் அதிகமாகட்டும். Let your prayer time increase. விழிப்பின் ஜீவியம் அதிகமாகட்டும். Being awake and praying, let it increase. வாசல்களை உண்டாக்குவோம், துதியை உண்டாக்குவோம். Let's bring gates and let's bring praises. அடுத்தது தாழ்பாள்களையும் கூட உண்டாக்கினார். And next there are bars. எதற்கு தாழ்பாள்கள்? Why bars? ஒரு டோர் இன்னொரு டோரோட சேருது. To lock one door to another. மற்ற டோர் இன்னொரு டோரோட இணைப்பதற்கு. To join one door with another. ஐக்கியம். Fellowship. ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். It brings fellowship. ஊழியர்களோடு உள்ள ஐக்கியம். Fellowship with servant of God. விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியம். Fellowship between believers. ஊழியர்கள் விசுவாசிகளுக்குரிய ஐக்கியம். Fellowship between believers and servants of God. அந்த ஐக்கியம் அதான் அந்நியோனியம். That is the fellowship. அப்போஸ்தல முதலாம் நூற்றாண்டு காலத்துல இந்த அனுபவங்கள் எல்லாம் சபைக்குள்ள இருந்தது. Even in the first century this experience was brought in the church. சபைக்குள்ள இந்த அனுபவம் இருந்தபடியால் தான் பிரியமானவர்களே சபை அன்றைக்கு வளர்ந்து பெருகினது. Because this experience of there in the church, beloved, all the church was built up. கண்டு ஜனங்க வர்றாங்க. People saw this, they came into church. ஒரு மரண செய்தியை குரூப்ல போட்டா வந்து பார்க்கணும் நீங்க. When you hear the death news in the group, you have to come and visit. திருமண காரியங்களோ விசுவாசிகளுடைய முக்கியமான ஒரு புரோகிராம் நீங்க ஐக்கியம் அந்த தாழ்பாளங்களை உண்டு பண்றீங்க. There is a wedding program, any program, you come and attend it. That only then it means a fellowship, you bring bars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு புரோகிராம் என்று சொன்னா சபையில ஒரு புரோகிராம்னா சபையார் சேரணும் அந்த ஐக்கியத்துல. If there is a program in the church, all the believers have to go and join. பட்டாபுரம் ரொம்ப குறைவு அந்த சுபா. பட்டாபுரம், I'll tell it is very short. அந்த ஐக்கிய சபைக்குள்ள இல்ல பத்தாது. பட்டாபுரம், there is no fellowship in the church. கேள்விப்பட்டோம் அறிஞ்சோம். We heard it, we knew it. ஐயோ போகணும். Oh, we have to go. துக்கத்துல போய் அவர்களுக்கு உதவி செய்யணும். We have to go in the morning. நான் சொல்லுவேன் சில இடத்துல. Sometimes I tell. நீங்க இந்த மரணத்துக்கு எல்லாம் போய்
நீங்க மாலையும் அதுமா வாங்கி போடுறீங்களே, You go to death, you take garlands. அதுக்கு பதிலா அவங்க கையில ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் கையில கொடுத்துட்டு வாங்களேன். Instead of putting garlands, you can pay அது அந்த money. குடும்பத்துக்கு உதவியா இருக்குமே. It will be help to the family. கல்யாணம்னாலும் ஏதாவது காசு புரட்டி கல்யாணத்தை நடத்திடுவாங்க. Wedding, they somehow arrange marriage and somehow they conduct marriages for marriages. உண்மைதானே? காசு கல்யாணம் நடக்க போதும் அதுக்கு முன்னாடி என்னமோ செய்து ரெடி பண்ணிடுறீங்க. மரணம் என்பது அப்படி இல்ல. Because for marriage they arrange, but death is not like that. திடீரென்று நடக்கிற சம்பவங்கள். Incident happens suddenly. அப்ப அந்த குடும்பத்தார் தவிப்பாங்க. No, the people, the family, they are in trouble. இந்த நேரத்துல இவங்க தவிப்பாங்களே. Oh, they are in this situation. நம்மால எந்த ஒரு உதவி நம்ம செய்துட்டு வருவோம். Whatever is possible, let's help. நம்ம ஒண்ணு மாலையோ பூவோ ஒண்ணு வைக்க போறது இல்ல. Because we don't put garlands. அந்த குடும்பத்தாருக்கு உதவியாக. As a help for the family. கிராமங்கள்ல நான் போயிருக்கிறேன். அந்த கிராமங்கள்ல அப்படி செஞ்சிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். I've seen in many villages, some of the villages I've seen this happening there. அந்த கடைசில அது அவருடைய அடக்கத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு இது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. நான் ஒரு வில்லேஜ்ல போய் ஒரு கூட்டம் ஒரு அடக்கம் நடத்திட்டு வந்தேன் முன்னாடி. I went to a village for a funeral and after the end of this burial everyone gave. என்ன செய்றாங்கன்னு கேட்டேன். They asked what they. அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சிட்டு வருவாங்க. இப்படி ஆளு கொஞ்சம் காசு போட்டு. They all gather money and give it to the family for help. நான் சொன்னேன் அந்த கல்யாண வீட்டுல சாப்பாடு போடுறதுக்கு தான் மொய் செய்வாங்க, இதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா சாப்பாடு போடல இல்ல. For the wedding house we see because of feast they pay gifts. செய்றாங்க. இது நல்ல காரியமாச்சே. It is good for the death when they give. அது போல அதற்கு அவர் நம்ம உதவியா இருக்கு. அதான் ஒரு ஐக்கியம். For we have to be a help and it's a fellowship. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? How many of you accept it? ஏதோ ஆமென் சொல்றவங்க? Those who say amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இது திடீர்னு நடக்கிற அந்த குடும்பத்தார் என்ன செய்ய போறாங்க? Suddenly it happens, family members what they'll do. எப்படி இருக்க போறாங்களோ தெரியாது. How they are going to manage. நம்மளால இயன்றது. Whatever is possible with us. 50 ரூபாயோ 100 ரூபாயோ ஒரு 100 பேர் சேர்ந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? If 500 or 100 when we join together and give, ஒரு உதவியாயிரும். it will be a great help for them. இதெல்லாம் என்ன பாஸ்டர்மார் சொல்லி கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு சொல்றேன். No pastor teaches this, I will teach you. சபையில ஒரு தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இந்த தாழ்பால்கள் உருவாக்கப்பட வேண்டும். God, this bar should be put in you. அதாவது ஐக்கியத்தை உருவாக்கணும். We have to bring in this fellowship. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Clap your hands and give glory to God. அதனால வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Surrender your ways to God. கர்த்தரோடு சேர்ந்து இருங்க. Be joined with God. தேவனுடைய வசனத்துக்கு அதிகமா ஒப்பு கொடுங்க. Commit to the God's word. தேவனுடைய சபைகளுக்கு எருசலேம் எசேக்கியா ராஜாவை போல நன்மை செய்யுங்க. For the church of God, like King Hezekiah, do good. உங்களை பலப்படுத்துங்க. Strengthen yourself. ஆசா ராஜா என்ன செய்கிறார்? What King Asa did, பட்டணத்தை அவன் பலப்படுத்தினார். he strengthened the city. நீங்க பலப்படுத்துங்க. You have to strengthen. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். God will prosper your things. அது மாத்திரமல்ல, Not only that, அந்த வாக்குத்தத்தத்தின் கீழ்ப்பகுதியில ஒன்னு சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்குது? in this verse, last part when you see below, அவருடைய வழியை அறிவது எப்படி? how then can a man understand his own way? மனுஷன் தன் வழியை அறிவது எப்படி? How then can man understand his own way? இதை பற்றி நாம் தியானித்தால், When we meditate about this, நம்முடைய வழியை நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. it is required for us to think about our own நம்முடைய way. வழியை நாம் அறிய வேண்டியது இருக்குது. It is பிரியமானவர்களே, essential to know our own way. இதுல நீங்கள் ஆகாயின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When we read the book of Haggai, வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, chapter 1 verses from 5 to 6. அப்பொழுது கர்த்தர் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ற வார்த்தையை பாருங்க. See the word God speaks through King Haggai. சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Now therefore thus says the Lord of hosts, consider your ways. ஏன் காரியங்கள் வாய்க்காததுக்கு காரணம் என்ன? What is the reason that all my things are not prospered? வழியை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். You have to know your own way. ஏன் எனக்கு நடக்கல? Why it is not happening for me? இதுக்கு நீங்க உங்களை கட்டும்போது தானாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். You have to understand that only that God cannot prosper your ways automatically. கதவை தட்டவே வேண்டாம். இதோ சத்தியத்தை கைக்கொள்கிற நீதி உள்ள ஜாதி வருது, வாசல்களே கதவுகளை திறவுங்கள், வாசல்கள் திறக்கப்படும். Behold the righteous generation which is coming, which keeps the truth, behold the gates be opened. கர்த்தர் சொல்வார், இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். God will tell, behold I will keep an open gate before you. ஒருத்தர் பூட்ட முடியாது. No one can lock it. கர்த்தர் அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். And God will do this in your life, believe it. அப்ப நீங்க உங்க வழியை சிந்தித்து பாருங்க. Therefore you have to consider your ways. ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, through God, it says through Haggai, அந்த 1:6ல வாசிச்சு பாருங்க. 1:6, நீங்க திரளா விதைக்கிறீங்க, you sow so much ஆனா கொஞ்சமா இருக்கிறீங்க, and bring in little. நல்லா சாப்பிடுறீங்க, you eat, நீங்க புசித்தோம், அதுல திருப்தி இல்ல, but do not have enough. நல்லா சாப்பிடுற என்னமோ தெரியல, வயிறு ஆறுன மாதிரியே தெரியல, திரும்ப சாப்பிடணும் தான் தோணுது. I eat but I'm not satisfied, still I feel like to eat. நல்லா குடிக்கிற, ஆனா அதுல ஒரு பரிபூரணம் இல்ல. You drink but you do not filled with the drink. நான் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்றேன், ஆனா குளிர் விட மாட்டேங்குது. You clothe yourself but no one is warm. கூலியை சம்பாதிக்கிறான், பொத்த பையில போட்டது போல இருக்குது. And he who earns wages and his wages put in the bags with holes. அதுல 4-5 காரியத்தை சொல்றாருங்க. 5 things he says here. இந்த வழியை சிந்திச்சு பாருங்க. You have to consider this ways. நல்ல விதைக்கிறேன்னு ஏன்
கொஞ்சமா இருக்கிறேன், ஏன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கல, லாபம் கிடைக்கல. I sow much, but I'm not getting equal labor. I'm not 100 ரூபாய் getting. பொருள் வாங்கி 100 ரூபாய் பொருள் வாங்கி I purchased for 100 100 rupees. ரூபாய் லாபம் கிடைக்கும், இல்லாட்ட ஒரு 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். I thought of getting profit of 100 rupees or 50 rupees. ஒரு 10 ரூபாய் கொஞ்சம் தானே லாபம் கிடைச்சிச்சு. I'm getting profit of only 10 rupees little. என்ன நாகராஜ், அப்படி கொஞ்சமா லாபம் கிடைச்சா என்ன நடக்கும்? Why we are getting little profit? ஏன் இன்னைக்கு எனக்கு இப்படி ஆகி போச்சு? Why this has happened to me? வீட்டுக்கு கொண்டு போனாலும் வேஸ்ட் ஆயிடும், அதனால ஏழைகளுக்காக கொடுத்துட்டாவது வந்துருவான்னு சொல்லி காலி பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் Instead of இப்படி taking it ஆகி to போச்சு? house, now we give it to poor. ஓ, வழியை சிந்திக்கணுமா? Consider your ways. சாப்பிட்டனே திருப்தி இல்லையே. I ate but no satisfaction. அப்ப நான் நினைக்கிறேன், சாப்பிட்டு திருப்தி இல்லைன்னா ஒருவேளை ஏதோ ஒரு வியாதி உள்ள இருக்குது. அதான் இல்ல, It means there is some disease inside. இந்த சுகர் வந்துருந்துச்சுன்னா அப்படிதான் இருக்கும், சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. ஏன்னா நான் அதோட டேஸ்ட் பார்த்தேன் எப்படின்னு. If you have sugar, even if you eat, you will not be satisfied. அந்த டைம்ல கொஞ்சம் நான் இந்த கொரோனா என்ன தாக்குன சமயத்திலையும் கூட அதை தாக்குச்சு. ஏன்னா அந்த சுகர் ஜாஸ்தியாச்சு கொஞ்சம். Corona attacked me and my sugar level increased. சாப்பிடுறதெல்லாம் ஒண்ணுமே நிக்கிற மாதிரியே இல்ல. Yeah, I felt that now even if I ate, எல்லாம் அப்படி பாசம், ஏன் இப்படி இருக்கு, ஒரே பசி பசி பசி. I felt hungry. ஞானத்தி நோய், காய சண்டிகைக்குரிய அந்த நோய், ஞானத்தி நோய் வந்துருச்சோ தெரியும். There is some kind of disease, I don't know. தமிழ்ல வரும் அந்த மாதிரி வியாதி வந்துருச்சு. Maybe கடைசியில பார்த்தாக்க வியாதி. அங்க என்ன காரணம்? காரணம் இது, the reason, அந்த வியாதி. disease. குடிச்சாலும் குடிச்சது போல, Even if I drink but நல்லா not filled. சம்பாதிச்சாலும் பொத்த பையில உடனே காலியா போச்சு. Even if நிறைய வாங்குறாரு பாஸ்டர், எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல. Even if I earn it, as if now I'm putting in the bag with the holes. வழி எப்படி இருந்துச்சு அதை சிந்திக்கணுமா? You have to think your way, consider your way. உங்கள் வழி எப்படிப்பட்டதாக, எப்படிப்பட்ட வழியா இருந்துச்சு? How was your way? ஒருவனுடைய வழி வேதம் சொல்லி இருக்குது, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். A man's way has to be pleasing to the Lord. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். If a man's way is pleasing to the அப்ப Lord, கர்த்தருக்கு பிரியமான வழி இருக்குது. there's a way pleasing to God. இன்னும் வேத பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா பின்வாங்குற வழி இருக்குது. Second, there is a way which sets you back. இன்னொரு வழி இருக்குது, There's another way, பிசாசின் வழி the இருக்குது. way of devil. இந்த மூணு நம்ம இந்த ரெண்டு நமக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வழி நமக்குள்ள These உண்டாகும். two things should not be in us. We should have a way which pleases to the Lord. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். Only one thing today I'll tell you. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல Proverbs 16, 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when we turn towards 7, அங்கே ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா, உங்க வழிகளை நீங்க சிந்திக்கணும். when a man's way pleases to the Lord, you have to think, consider your வழி way. கர்த்தருக்கு பிரியமான வழியா? Is my ways pleasing to God? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. நல்ல சத்தமா. Shout. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லலையே, கேட்கலையே. நல்ல சத்தமா. Hallelujah. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? When a man's way pleases the Lord, என்ன நடக்குமா? what happens? நல்லா வாசிங்க. Let's read எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற வசனம், a word which we often read, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம். which everyone knows. என்ன சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Let's read it together. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. Hallelujah. என்ன சொல்லிருக்கு? What is told here? நம்முடைய வழி When a man's ways, சிந்திக்கணும். we have to think. நம்முடைய வழியை We have to சிந்திக்கணும். consider our ways. வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, If a man's ways please the Lord, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், when a man's ways please the Lord, அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் அவனோடு என்ன செஞ்சிருவாங்க? சமாதானமாயிரும். he makes even his enemies to be at peace with him. எதிரிகள்ங்கிறது யாருமே இருக்காது. There will be no enemies at all. எதிரிகள் ஒருவரும் இல்லை, எல்லா பக்கமும் சமாதானம். No enemies and peace every side. இது யாருடைய காலத்துலனா, சாலமோன் ராஜாவின் காலத்துல அப்படி நடந்துச்சு. In the days of King Solomon, this was there. ஒன்னு ராஜாக்களுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க When we வாசிச்சீங்கன்னா, turn towards 1 Kings chapter 5, சாலமோன் என்ற ஒரு ராஜா இருந்தா. there was a king called Solomon. அந்த ராஜாவின் காலத்துல In the days of Solomon, தேசம் முழுவதும் ஒரு பெரிய அமைதி இருந்துச்சு. there was a peace across the nation. சமாதானம் இருந்துச்சு. There was a peace. எல்லாம் பாருங்க, தேசத்துல எல்லாம் ஒரு அமைதி, ஒரு சமாதானம். There was a peace. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, Chapter 5 verses 4. இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. But now the Lord my God has given me rest on every side. There is neither adversary nor evil occurrence. அதே போல ஆசா ராஜாவின் காலத்தில் நடந்திருக்கு. Also in the days of King Asa, ஆசாவுடைய ராஜாவின் காலத்துல 2 நாளாகமும் 2 Chronicles, 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, we read in chapter 14 4ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. from verses 4. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனை செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டணங்களும் மேடைகளை விக்கிரகங்களை அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லை.
தேசம் அமைதியா இருந்தது. யூதாவில் உள்ள பட்டணங்கள் எல்லாவற்றையும் அவன் கட்டி எழுப்பிட்டு வந்தானாம். He commanded Judah to seek the Lord God fathers and to observe the law and the commandment. He also removed the high places, the incense altars from the city of Judah, and the kingdom was quiet under him. ஆசா ராஜாவின் காலத்துல In the days of King Asa, ஏனென்றால் என்ன செய்தான்? what he did? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது He did which was pleasing to the sight of the Lord. தேவனுக்கு பிரியமில்லாத பலிபீடங்களை இடித்து மேடுகளை இடித்து போட்டார். He took away the pillars and the incenses. விக்கிரக தோப்புகள் எல்லாம் தகர்த்து He போட்டார். destroyed all the idols there. எல்லா பக்கமா அமைதி. Quietness across every place. தேவன் இளைப்பாறலை தந்தார். God gave rest. தேவனுக்கு பிரியமில்லாதது என்னென்ன இருக்குதோ எல்லாமே அகற்றப்பட்டு போய். Everything which was no unpleasing to God was taken out. மாறி மாறி சத்துருக்களுடைய போராட்டம். Sufferings again and again from enemies. மனுஷனை பற்றி நான் சொல்ல வரல. I don't talk about men. மாறி மாறி வியாதி வந்துகிட்டு இருக்கு. வியாதி ஒரு சத்துரு. A disease is an enemy which comes often. மாறி மாறி மரண பயம் இது ஒரு சத்துரு. Fear of death, it is an enemy. மாறி மாறி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. Problems over problems. எல்லாம் சூழ்ந்து இருக்குது வியாதிகள். Disease surrounded. பாசான் தேசத்து எருதுகளை போல எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. Bulls of Bashan, it is surrounded across. சூழ்ந்து இருக்கிறாங்க. Enemies surrounded. தேனீக்களை போல சூழ்ந்து இருக்கிறாங்க. They are like honeybees. ஒரு நாய்களை போல சூழ்ந்து இருக்கிறாங்க. They are like dogs around. Why? ஏன் சத்துருக்கள் எழும்பிட்டாங்க? Why enemies are risen? தேவனை உண்மையா தேடாததனால சத்துருக்கள் சூழ்ந்துட்டாங்க. Because you did not truly seek God. ஒரே போராட்டம் போராட்டம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன்னா Problem, suffering, problem. யோசிக்கிறீங்களா? உங்க வழியை சிந்திச்சு பாருங்க. Consider your ways. ஏன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது? Why often is coming again and again? யோசிச்சிருக்கீங்களா? Have you ever thought it? இந்த வருஷம் 11 மாதத்துல யோசிச்சிருக்கீங்களா? Have you ever thought in this last 11 months? இந்த சம்பவங்கள் நடக்கும். Why all these incidents befalling in my life? ஏனென்றால் பலிபீடங்களை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. Because you are not making altars. விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. You are keeping certain idols in you. தேவன் உங்களுடைய வழி இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாததாக காணப்படுகிறது. Because your ways are not pleasing to God yet. உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், if a man's ways are pleasing to God, சத்துருக்கள் எல்லாம் சமாதானமாகும்படியா செய்கிறவர். all his enemies will be at peace with him. அது இல்லை. No disease. வியாதி இல்லை. No disease. பயம் இல்லை. No fear. இந்த வாழ்க்கையில கலக்கம் இல்லை. No trouble in my life. புயல் அடிக்குது. There's no flood. பெருவெள்ளம் வருகிறது. There's great floods. அலைகள் வந்து மோதுகிறது. Oh, great waves. ஆனால் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டு வர்றார். Still God is preserving me. Hallelujah. Hallelujah. என் தேவன் இந்த சூழ்நிலையில எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். In every situation he commanded peace to me. இந்த சூழ்நிலையில எனக்கு ஜெயம் தந்தார். In this situation he gave me victory. பயந்தேன், சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். I feared and God gave me peace. நீங்க சரி உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருந்தா, If your ways are not pleasing to God, விரோதி எழும்புவான். enemies will arise. நல்லா பாருங்க, இதே சாலமோன் சொன்னா, தேவன் என் தேவனை தேடுன எனக்கு எல்லாத்திலும் இளைப்பாறலை தந்தார் என்று சொன்ன சாலமோன், Solomon, see here he says that I sought God in every place, God gave me rest and peace. And same Solomon, யுத்தமே இல்ல, there's no war, எல்லாம் அமைதியா இருந்துச்சு. quietness ஆனா across. பின்னாடி என்ன நடந்துச்சு பாருங்களேன். Later days what happened? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When we turn towards 1 Kings chapter 11, என்ன செய்தான்னா, what he did, இவன் வயது போக when he was aged, அவன் நாட்கள் கடந்து போக இவன் என்ன செய்ய when his days started to pass, தேவனை விட்டுட்டான். he left God. விரோதி கர்த்தர் எழுப்பிட்டார். God made it raise the enemies. 1 ராஜாக்கள் 11:14 வாசிச்சீங்கன்னா, 1 Kings 11:14. யோதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். Now the Lord raised up an adversary against Solomon, Hadad the Edomite. 23ஆம் வசனத்தை வாசிச்சு. Also verses 23. எலியாதாவின் குமாரனாகிய ரெசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். And God raised up another adversary against him, Rezon the son of Eleazar. இப்படி பாத்தீங்களா, மாறி மாறி விரோதிகள் எழும்பிட்டாங்க. We see enemies raising, adversaries raising up. கர்த்தர் அவனுக்கு 2 முறை எச்சரித்தார். God warned him twice. அந்த 1 ராஜாக்கள் 11:9 வாசி பாருங்க. 1 Kings chapter 11 verses 9. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 தடவை தரிசனமானார். So they became angry and became, because his third turn from the God of Israel who appeared him twice. நீ அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம். You should not follow foreign gods. கர்த்தர் கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பவில்லை. Even God commanded, he did not turn his heart towards God. கர்த்தர் பக்கமா தன் இருதயத்தை திருப்பல. He did not keep his heart toward God. கர்த்தர் எச்சரித்தும் எச்சரிப்பின் சத்தத்தை அவன் அசட்டை பண்ணினான். He despised the word of command, word of warning to him. இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? What he did? இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? What happened in his life? நல்லா பாருங்க. See here. அவன் இருதயத்தை என்ன செஞ்சிட்டான்? In his heart, அந்நிய ஸ்திரீகளின் மேல தன் இருதயத்தை சாய பண்ணிட்டான். he started to lean upon his heart with foreign women. பாத்தீங்களா, அவன் என்ன செய்தான்னா, தேவனுடைய ராஜ்யம் எருசலேம் இருந்த ஆலயத்தை சுற்றிலும் இருந்த தேவையில்லாத மண்டபத்துல கட்டட்டான். He started to build up tombs across Jerusalem. பாருங்க. Verses 8. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி,
நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நீங்க அந்நிய ஜனத்தோடு கலக்க கூடாது. You should not go with you should not be have bonded with other people. நிச்சயம் அவர் கத்த சொல்லிட்டார், நிச்சயமா தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவாங்க. கர்த்தர் சொன்னார். God says surely they will turn away your hearts after their gods. சில பிள்ளைங்க பசங்க போய் என்ன செய்வாங்கன்னா அந்நிய தேவத்தை போய் திருமணம் பண்ணி கொள்வாங்க. Some children we see they go get married with no other. ஒரு பையன் சொல்றான், பாஸ்டர் ஒரு பிள்ளையை நான் ஆதாயப்படுத்துறேனே, ரட்சிப்புக்குள்ள நடத்துறாளாம். I want to harvest a soul, I am giving harvesting one soul. ரட்சிப்புக்குள்ள அவங்க கொண்டு வர்றாங்க. They are leading them in salvation. மனம் திரும்புவாங்களா, அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா, அதுக்காக தான் நான் they will repent, they'll go to heaven. அதுக்காக தான் நான் அவங்களை நேசிச்சேன். That's why I love them. நீ ஒரு நாளும் அப்படி நீ ஆதாயப்படுத்த முடியாது. You cannot harvest the soul. கல்யாணத்துக்கு எல்லாம் அவங்க ஓகே பண்ணிட்டு திரும்ப அவங்களை இங்க கொண்டு வந்துடலாம். ஒரு நாள் அது நடக்காது. Nothing will happen, it is impossible. கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. Children of God, Lord has commanded this. நீ என்ன செய்யாதே, what you do, அந்நிய பின்பற்றாதே. you should not intermarry with them. அவர்கள் உன் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். They will try to make your heart turn to them. சொல்லி இருந்தோ சாலமோன் என்ன செய்தான், even after commanding அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா இருந்தான். and Solomon loved them and had fellowship with these women. பண்ண பெரிய தப்பு முட்டாள்தனம் அதுதான். it is the biggest fault he did. என்ன செய்தான், what he did, அப்படியே அவங்க அந்நிய ஸ்திரீகள் தன் இருதயத்தை தேவனை விட்டு திரும்ப பண்ணிட்டாங்க. this foreign woman turned his heart from God. எருசலேமை என்ன செய்ய, எருசலேமை சுற்றிலும் என்ன செய்தான், what he did around Jerusalem, எருசலேம் இந்த ஆலை இருந்த இடத்தை சுற்றிலும் அவன் என்ன செய்தான், தன்னுடைய நேசிக்கிறவர்களுக்கு அவன் கூடாரத்தை உண்டாக்கி விட்டான். now around the Solomon built houses for the women those who loved around Jerusalem. பத்தி ஆலயத்தை சுற்றிலும் around the temple. ராஜாக்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. Scripture clearly talks about how kings have to be. 17ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. Deuteronomy 16 when you read. ராஜாக்கள் என்றால் அவர்களுக்கு தேவன் சில கட்டளை கொடுத்திருக்கிறார். God has commanded certain things to the king how they have to be. வாசலை சுற்றிலும் அந்த ஆலயத்தை சுற்றிலும் வாசல் மண்டபத்தை வைத்திருந்தார். around the temple, அந்த ஆலயத்தை சுற்றிலும் அவர் என்ன செய்தார், தனக்கு இஷ்டமானவங்களுக்கு பில்டிங்கை கட்டி கொடுத்தார். he started to give the people those whom pleased him. சத்துருக்கள் என்ன செய்தார்கள், enemies what, சத்துருக்கள் இவனை வலையில சிக்க வச்சாங்க. and enemies made him to caught. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி children of God has given certain truths to you. சத்தியத்தை விட்டு வழி விலக கூடாது. they should not depart from this truth. தேவனுடைய வார்த்தை விட்டு அவர்கள் விலகி போக கூடாது. they should not depart from the word of God. ஓய்வு நாள் என்று சொன்னால் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா நீ ஆசரிக்கணும். a Sabbath day you have to keep it holy. அந்த ஓய்வு நாளை பற்றி வேதத்துல சொல்லி இருக்கு. Scripture talks about this day of Sabbath. ஓய்வு நாள்ல நீ கரெக்ட்டா நீ தேவ சமூகத்தில் இருந்திருக்கணும். you have to be in God's presence. அந்த நாள்ல தான் அவர்கள் உன்னை இருதயத்தை வடுவ பண்ணி கொண்டு போயிடுவாங்க. in those days no they will turn your hearts and they'll make you to melt and they'll take away. அந்த மண்டபத்தை பற்றி வேதம் சொல்லி இருக்குது. it just talks about the tomb. அந்த சாலமோன் மண்டபம். this is the tomb of Solomon. தேவன் அந்த இடத்துல தேவன் உலாவினார் எல்லாம் சொல்லி இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Jesus Christ went around it talks. ஏன் சத்துருக்கள் யோசிக்கிறாங்க, why enemies are thinking, கர்த்தருடைய கட்டளையை அவன் விட்டு விலகுறான். because he departed from the commandment of the Lord. கட்டளை விட்டு விலகுறதுனால என்ன நடக்குது, because he departed from the God's commandment. பிழையாம் பேசாத ஒரு கழுதை பேசுச்சு. Balaam, a donkey which never spoke, started to speak. சொல்லி பார்த்தார் பிழையாம் இடத்துல. the Lord told to Balaam, பிழையாமே நீ இப்படி செய்யாதே, Balaam don't do so, போக கூடாது, you should not go. அவன் கொடுக்கிற காசை நீ நினைச்சிட்டு நம்பிட்டு நீ போகாத. no, don't depend on his wages and go. கழுதையில ஏறி உட்கார்ந்துட்டு போனான். he sat on the donkey. கழுதை என்ன செய்தது, what this donkey did, அவன் அப்படியே கொண்டு போய் செவரோட வச்சு நெருக்குச்சு. it crushed him with the wall. இப்ப கழுதைக்கு ஒண்ணு ஆகல, nothing happened to donkey. இவன் காலுக்கு ஆக்சிடென்ட் ஆயி போச்சு. for his leg it was accident. மாட்டிக்கிட்டு it got caught. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அப்ப பாத்தீங்கன்னா ஏன் வந்துச்சு, why happened, எனக்கு ஏன் இந்த சம்பவம் வந்துச்சு யோசிக்கணும். you have to think why this incident has come. ஹalleluya hallelujah. ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்ல ஏன் வந்தது, certain incidents why it has happened, அவன் யோசிக்கல. we don't. இதே போல பெத்தேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். there was a prophet in Bethel. அவனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, God told to him, நீ இந்த வழியா போற தீர்க்கதரிசனம் சொல்ற, you are going and prophesying the way, நீ போ, you go, ஆனா அந்த இடத்துல உட்காராத, don't sit there, அங்க ராத்திரி தங்காத, do not stay night, அங்க சாப்பிடாத, do not eat, அங்க குடிக்காத, do not drink. கர்த்தர் சொல்லி விட்டார். Lord told him. இவன் என்ன செய்தான், what he did, அது போலவே போனான். he went like that. கொஞ்ச நாள் ஆன பின்பு after some time ஒரு தீர்க்கதரிசி there's another prophet came போய்க்கொண்டு அவனுடைய பயணத்துல on his journey. கிழட்டு தீர்க்கதரிசி வந்தான். there was an old prophet. இவன் வந்து கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, he told God spoke to me, இந்த தேசத்துல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், I'm also a prophet in this land. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, உன்னை என் வீட்டுக்கு கூட்டி போக சொன்னாரு. therefore God told to take you to my house. வைக்க சொன்னாரு. God told him, உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. God told him சொன்னாரு. to feed you. என்ன நடந்துச்சு, made you to stay. இவன் என்ன செஞ்சிருக்கணும், what he has to do, ஆண்டவரே ஒரு முறை சொன்னாரு. God told once. அவர் ஒரு முறை சொன்னது once told is told. எப்போ திரும்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்க again மாட்டார். he will not
not speak to ஒரு you. சகோதரி என்கிட்ட வந்து சொல்லிச்சு, A sister came and told கர்த்தர் me, என்னை அழைச்சு ஊழியத்துக்கு வந்தேன், God called me, I came to எனக்கு ministry. ஊழியம் செய்ய முடியல, நான் வீட்டுல இருக்கிறேன், I'm in the house. இப்போ என்னன்னு ஆண்டவர்ட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். Again I'm being in house asking இது God. உன்கிட்ட சொல்ல மாட்டாரு. God will not talk ஒரு to you. தடவை சொன்னா சொன்னதுதான். Once told is told. திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாரு. Again will not tell அவருடைய you. ஆவி எப்போதும் உன்னோட போராடாது. His spirit will not strive with திரும்ப you. மாற்றி அமைக்கிறது உன்னுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குமான்னு நீ பாத்துக்கிட்டு இருக்கிற. You are expecting as per your desire and wish it has to happen. கர்த்தர் தான் எனக்கு காட்டினாரு, கர்த்தர் தான் எனக்கு சொன்னாரு அப்படிம்பாங்க. அடுத்தது Next they'll tell God showed me, God told me. தங்களுடைய மனசுல ஒண்ணு தோணிட்டுச்சுன்னா உடனே இந்த ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் தான் காட்டார், கர்த்தர் தான் காட்டார் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. On their imagination they'll tell them something is coming in their mind, they say it is God மனசுல showed me. ஒண்ணு வந்துருச்சு, வந்தத கர்த்தர் காட்டினாருன்னு சொல்லிடுவாங்க. Something comes in the mind, they say it is God shows me. வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். Surrender your ways to God. அது தேவ சித்தம் தானான்னு சொல்லி நீங்க அறியணும். You have to know that whether it is the will of God. பெத்தேல் என்ற தீர்க்கதரிசி என்ன நடந்துச்சு? What happened to the prophet of Bethel? அந்த கழுத்து தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு போனா, He heard the voice of the old prophet. போய் அவன் வீட்டுல உட்கார்ந்தான், He went and sat there, தங்கனா, ate, அங்க சாப்பிட்டான். he ate there, சாப்பிட்டவன அவன் அந்த தீர்க்கதரிசியை சொல்லிட்டான், he stayed there. இனி உன் பணம் போய் சேராதுன்ட்டான். And the same prophet told that no. அவன் ஏறி கழுதையில ஏறி போறான். He again sat on the donkey and went. போற வழியில என்ன நடக்குது? What happened? அங்க என்னாச்சு? சிங்கம் வந்துருச்சு. Lion came. அந்த சிங்கம் என்ன செஞ்சுச்சு? What lion did? இவனை சாகடிச்சிருச்சு. It killed him. இவனுக்கு சாவு, He died. ஆனா கழுதை ஒண்ணுமே பண்ணல. But he did not touch the donkey. கழுதை பக்கத்துல நிக்குது, சிங்கம் நிக்குது அங்க. Oh, by the side of the donkey, lion was standing. நண்டு காரியம் இதுல. Two things. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை நான் படிச்சு ரெண்டு காரியத்தை நான் யோசிச்சேன். Two things I meditated today in the morning. நமக்கு ஒண்ணு நடக்க கூடாது, நாம் போகிற வாகனத்துக்கு ஒண்ணு நடக்க. Nothing should happen to us and also to our vehicles. ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. நல்லா சத்தமா சொல்லுங்க. Shout loudly. நமக்கு வரக்கூடாது. Nothing should befall us. சேதம் வரக்கூடாது. No damage should happen. ஐயோ வண்டிக்கு அடிபட்டுச்சு, எனக்கு கர்த்தர் என்ன பாதுகாத்தார், ஏன் வண்டிக்கு அடிபட்டுச்சுன்னு யோசிக்கணுமா? My vehicle is damaged, God preserved me. You have to think also why your vehicle is damaged. ஏன் வந்துச்சு இந்த சேதம்? Why this loss has come? இன்னொரு பக்கத்துல Another side, எனக்கு தான் வந்துச்சு, எனக்கு லேசா தான் வந்துச்சு, வண்டி போச்சு, நான் தப்பிச்சிட்டேன். it came little to me, a vehicle is gone, I உனக்கு escaped. சேதம் வரக்கூடாது, உன் வாகனத்துக்கு சேதம் வரக்கூடாது. You also should not be damaged, also your vehicle. அப்படி சேதம் வருதுன்னா ஆண்டவர் சமூகத்துல உன்னுடைய வழியை சிந்திக்கணும். ஆண்டவரே, உங்க பிரியமில்லாத காரியம் இடத்துல ஏதாவது வந்துடும். If such loss is coming, you have to think, consider your ways, and God, is there anything unpleasing to you? குறிப்பிட்ட இடத்துக்கு போனேன், In a particular place I went. இந்த வாழ்க்கையில சமாதானம் இல்லை அந்த இடத்துல. In that place there's no அப்போ peace. இந்த வழி உமக்கு பிரியமில்லாத வழியா? Is this way unpleasing to you? நாம் சிந்தித்து நம்முடைய வழியை சரி பண்ணி கொண்டால், If you consider it and set right away, என்னங்கிறதை அறிந்து கொண்டால், if you understand this, நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக கத்தர் முடியும். assuredly all your things God will prosper and make it to எல்லாரும் victory. கண்களை மூடுவோமா? Let's close our eyes. பரலோகத்தின் தேவனை நோக்கி Let's look on to heavenly God. உங்களுடைய அலங்கத்தை எப்படி எத்தனை பேர் கட்ட போறீங்க? How many of you are building your walls? உங்களுடைய கோபுரத்தை எத்தனை பேர் கட்ட? How many of you are going to build your towers? வாசல்களை எத்தனை பேர் கட்ட? How many of you are going to build your gates? உங்களுடைய தாழ்பாளைகளை எத்தனை பேர் பலப்படுத்த? How many of you are going to strengthen your bars? கடைசியில இந்த அனுபவத்தை நான் எனக்குள்ள உண்டாக்க போகிறேன். In the end of this year I want to bring this experience in me. ஆண்டவரே, நான் இப்பொழுது ஆண்டவரே என் வழியை நான் சிந்திச்சு பார்க்கணும். Lord, I consider my ways now. ஆண்டவரே, வழி உமக்கு பிரியமில்லாதா இருக்குது. Lord, all my ways are not acceptable to you. சித்தமில்லாத பாதையை நான் கடந்து போய் Lord, am I moving in the path which is unwilling? இந்த வழியை நான் சிந்திக்கிறேன். Lord, I consider my ways. நான் இப்பொழுது என்னை அறிந்து கொள்கிறேன். Lord, I know about me now. சத்துருக்கள் பெருகி இருக்கிறார். Oh, enemies are risen so much. கஷ்டம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. Difficulties. வியாதி வந்துகிட்டே. Disease. தோல்வி Failures over failures. விபத்து, ஆபத்து, இப்படி எனக்கு ஏன் வருது ஆண்டவரே? Calamities and dangers and accidents. காரியம் மட்டும் நடக்கிறது இல்ல. Why this? தேவன் ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார். Holy Spirit is making you to understand. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? If your ways are pleasing to God, வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். if your ways are pleasing to God, சத்துருக்களை கர்த்தர் சமாதானமாக, even the enemies will come at peace to you. நடக்காது என்கிற காரியத்தை உனக்கு நடக்க செய்வார். Whatever is impossible, God will make possible to you. செயல்படாது என்ற காரியங்களை கர்த்தர் உன் மீது செயல்பட செய்வார். Things which will not happen, God will make it to happen to you. எதிராக செயல்படுகிற வல்லமை உன் பாதத்திலே கர்த்தர் வந்து விழ பண்ணுவார். The powers which is working against you, Lord will make you to tread down them. வியாபாரம் தொடங்குச்சு. My business started. இந்த ஒருத்த வந்து வியாபாரத்தை கெடுத்துட்டு அவனை நீ பயக்காத. Somebody came and spoiled my business. Do not hate him. வியாபாரத்தை கெடுக்கும்படியாக வந்த யாராக இருந்தாலும் சரி, Let anyone who has come to spoil your நீ business, கர்த்தரை நேசித்து you love the Lord. தேவனுடைய பிள்ளையை நீ கர்த்தரை உத்தமமாக பின்பற்றும் போது, Child of God, when you follow the Lord uprightly, உன் சத்துருக்களை கர்த்தர் அவன் இஷ்டத்துக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார். Lord will not allow your enemies according to his wish. அவனை உன் பாதத்துக்கு கீழ்ப்படிய செய்திருவார். Lord make you tread down. கர்த்தருடைய வழிகளை உனக்கு அனுகுணமாக்கி தருவார். Lord
all your ways favorable to you. அந்த அனுகூலமாக உடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாகவே இந்த 12வது மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு To தந்திருக்கிறார். make all your ways favorable, God has given this 12th month in this year. அப்பா நான் சரியில்லை ஆண்டவரே. Lord, yes Lord, I'm not appropriate. வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. Lord, there are many things which is unpleasing to you. மன்னிங்க ஆண்டவரே. Lord, forgive me. இந்த ஜெப ஜீவியம் இல்லாம இருக்குது. There's no prayer life. வெடிப்பின் அனுபவம் இல்லாம இருக்குது. There's no life of being awake and vigilant. எனக்குள்ள இல்லாம இருக்குது. There's not this experience is not in me. ஓ துதியின் அனுபவம் இல்லை. There's no experience of praises. தாழ்பாள்கள் அந்த ஐக்கியத்துக்குரியது இன்னும் உருவாகாம Lord, இருக்குது. there's no experience of having fellowship. உமக்கு பிரியமில்லாதவளா இருக்கிறேன் நான். Lord, I'm unpleasing to you. ஆகையால எல்லாமே நான் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்த பையில போட்டு. Everything what I earn, I put it in the bag of நான் holes. சாப்பிட்டு திருப்தி இல்லை. I'm eat and don't satisfy. குடித்து வேண்டிய பரிபூரணம் எனக்குள்ள உண்டாகலாம். There's no perfection in me. நான் போட வேண்டிய போர்த்தி எனக்கு குளிர் அடங்கு. Lord, I wear my clothes, but there's no warmth. விதைத்தும் கொஞ்சமாக தான் அறுவடை செய்கிறேன். Lord, I sow, but I harvest little. வாழ்க்கையில அந்த நன்மை இல்லாம இருக்குது. Lord, there's no goodness in my life. பிரியமில்லாத காரியங்களால் தானே. Because unpleasing things in your life. இல்லை என்றால் ஈசாக்கு விதைத்தால் 100 மேனி கிடைத்தது. Isaac sowed and he harvested 100 folds. பிரயாசப்பட்ட பிரயாசத்தின் பலன் உனக்கு உண்டு. There's a reward equal to your labor. ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். God will give you strength to earn riches. அப்படிப்பட்ட தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். And you worship this God. ஏன் 11 மாசம் வீணா போச்சே? 11 months wasted. ஐயா இந்த வருஷத்தின் கடைசி மாதம். Last month of this year. வழியை செவ்வாய் பண்ணுங்க. Correct your ways. அதுக்காக ஒரு நல்ல ஜெப நாட்கள் இருக்குது. For that we have good prayer time. வந்து வேத வசனத்தை சொல்லும்போது அதை ஆராய்ந்து பாருங்க. Come and when God's word is shared, examine yourself. பண்ணி கொள்ளுங்க. Correct your ways. உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க. Make you appropriate. ஓ புதிய வருஷத்துக்குள்ள ஜெயத்தோடு பிரவேசிக்கலாம். Oh new year you can go enter the victory. காரியங்கள் ஜெயமாக நடந்தது என்று நீங்க சொல்லி சாட்சியோடு புதிய வருஷத்துக்குள்ள With the testimony you can tell, enter into new year saying that God has been. 2022 வருஷத்துக்குள்ள ஜெயமாக நீ போவாய். 2020 victoriously will enter. நன்மை கர்த்தர் எனக்கு செய்தபடியினால். Because God has done goodness to you. தேவனை நான் துதிப்பேன். I will praise my God. ஜீவ நாட்கள் எல்லாம் என் தேவன் எனக்கு நன்மை கிருபை எனக்கு தொடர்ந்து All the days of my life goodness and mercy shall follow. நீ மகிழ்ச்சியோடு ஆராதிக்க போகிறாய். Oh with joy I am going to praise my God. துதியின் சத்தத்தோடு வரக்கூடிய வருஷத்துக்குள்ள நீ பிரவேசிக்க With the போகிறாய். shout of praises you are going to enter into the new year. அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். For that I commit myself. என் வழியை நான் சிந்திக்கிறேன். I consider my ways. நிறைய காரியம் குறை வந்துருச்சு ஆண்டவரே. Lord, it came many things. உம்முடைய ஆலயத்துக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினதை நான் செய்யாம போயிட்டேன். I made vows and determined which I have to give to temple, but I did not do. அதை செய்யலையே. I wanted to give எசேக்கியா ராஜாவே போல. as like King Hezekiah. நன்மை செய்யலையே. I did not do goodness. எருசலேம் நகரத்துக்கு நன்மை I செய்யலையே. did not do goodness to city of ஊழியத்துக்கு Jerusalem. நன்மை செய்யலையே. I did not do goodness to சபைக்கு ministry. நன்மை I செய்யலையே. did not do goodness to church. கட்டில உனக்கு பொருத்தனை பண்ணினேனே. I made vows in the day of trouble. பொருத்தனை நான் நிறைவேற்றாமல் Even I did not fulfill the vows. என் வழியெல்லாம் செவ்வை பண்ணுகிறேன். Lord, I correct my ways. உன் வழி கர்த்தருக்கு பிரியமானதாக மாறும்போது You have ways as to இந்த be pleasing to வருஷத்தின் God. கடைசியில In the end of the year. அதில் ஒரு மாசம் எப்படி நடந்திருந்தியோ விட்டுரு. Last 11 months, leave it. வருஷத்தின் கடைசி மாதம் Last month of the year. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ. Let live pleasing life to God. அர்ப்பணிங்க. ஜெயமாக கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தை உங்களுக்கு முடித்து கொடுப்பார். God will end up this year உங்கள் victoriously. காரியங்களை ஜெயமாக்கி தருவார். All your things he will prosper. இயேசு ஜீவிக்கிறார். Allah, Jesus lives. உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்கும்படியாகவே To make it prosper. உங்களுக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறார். He has given you life. ஷாபாலா காராபா ரேபாலா காராபாலா ஷாபாலா காராபாலா கத்ராபாலா வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே கரங்களை தட்டி எல்லாரும் எழுப்பி நிற்போமா. பூமியும் படைத்து நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம், நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம், நீராயின் கண்களை ஏறெடுப்பே. காலைகள் ஆடவோதா, என்னை காக்கும் தேவன் ஒருங்கா. என் காலைகள் ஆடவோதா, ஈஸ்வரனை காக்கும் தேவன், ராமகள் உறங்காரே.
ரட்சிக்கப்பட்டதான தகப்பன் அந்த நல்ல ஆண்டவரே மன மகிழ்ச்சியான அந்த நல்ல பரிசுத்தமான அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த மாதமெல்லாம் எங்களை அற்புதமான பாதுகாத்து வந்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. கடந்த 11 மாதம் எங்களை கத்தாவே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து மறுநட மத்த காணவும் இந்த முதல் வாரத்தில் தேவனை ஆராதிக்க முடியாத ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாங்க கத்தாவே. இப்படிப்பட்ட ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியாது எங்களை எல்லாரும் கத்த கூடி வர செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆறாம் துவக்க முதல் முடி வரைக்கும் பரிசுத்தவான்கள் முற்றும் பொறுப்படுத்த சகலவற்றை நேர்த்தியாக நன்மையாக ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்கு வந்த நேரம் முதல்ல ஒவ்வொருவரையும் கத்தாவே எல்லாரையும் ஆவிக்குள்ளாக்கி அன்பினால் நிரப்பி ஆண்டவரே ஒவ்வொரு கத்தாவினால் கத்தா தேவனை துதித்து பாடி உடைய ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கிருபை செய்தபடியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே பாடல் பைத கத்தர் ஆசீர்வாதத்திங்க கத்தாவே. ஆண்டவரே ஆவியில கத்தாவே உங்களுக்கு கலிக்குற கத்தர் உதவி செய்றீங்க. தீர்க்கதரிசனம் மூலமா எங்களோட பேசணும்படியா ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே தகப்பனே கத்தாவே சிறு பிள்ளைகள் பகுதி கத்தர் ஆசீர்வாதத்திங்க. சாட்சிகளை கேட்டுக்கொண்ட காரியங்களை பிள்ளைக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவரை வாய்க்கு பண்ணி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கேட்டதான வார்த்தையின்படி கூட நாங்கள் ஜீவிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதங்களை கொடுத்து வாக்குத்தத்தின் கத்தாவே கத்தராலே மனுஷனுடைய நடைகளை வாய்க்குன்னு சொன்னது போல தன் வழியை மனுஷன் எப்படி அறிந்து கொள்வது எப்படின்னு சொன்னது போல கத்தாவே இந்த நாட்களை கத்தா நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே நாங்கள் நடக்கிறதா நடைகளை கத்த எங்களால் ஆகா சுவாமி. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு வாய்க்கு பண்ணுகிற தேவனாய் கர்த்தருக்குள்ள என்னுடைய வழியை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும்போது எல்லாவற்றையும் நேராக சீராக செய்கிற தேவனாக இருந்து எங்களுக்கு வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்கு கேட்ட வசனத்தின்படி கத்தாவே அந்த ஆசராஜா எப்படியாக ஆண்டு வர தகப்பனே தன்னுடைய ஜீவித்தை கட்டுவது போல கத்தாவே அந்த பட்டணத்தில் கத்தாவே அலங்கத்தை கட்டுறதான ஒரு அனுபவம் அலங்கம் கத்தாவே நாங்கள் கத்தாவே ஒரு மதில் கத்தாவே ஒரு ஜப ஜீவித்தல் வரக்கூடியதான அனுபவத்தை எங்களை மாற்றும் கத்தாவே. அந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற கத்தாவே அன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தாவே நாங்கள் கத்தாவே ஆண்டு ஒரு மங்கேறிய தெரியாத அணையாத தேவன் தாமே கருந்தறிகளை அகற்றி கத்தாவே ஜெபிக்க முடியாத கத்தாவே ஆண்டு ஒரே வாய்ந்த வசனங்கள் மூலமாக எங்களை கத்தாவே ஏவுதல் கத்தாவே ஆண்டு ஏவி கொண்டிருக்கிறீர். ஆனபடியா அந்த நாட்கள் இந்த கடைசி கத்தாவே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் கத்தாவே ஜப ஜீவித்தில் கத்த வளரக்கூடியதான விதங்களை கத்த ஜீவித்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்க அந்த அலங்கா கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறங்க தாவே. கோபுரம் என்றதான கத்தாவே அந்த விழிப்பு கத்தாவே ஆண்டவரே காவல்காரராய் கத்தாவே நாங்கள் கத்தாவே எங்களுடைய எல்லா அழைப்பிலும் ரட்சிப்பிலும் எல்லாவற்றையும் தெரிந்து புத்தி உள்ளதாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசல் என்பது கத்த துதியா இருக்கு சுவாமி. துதிக்கிற அனுபவத்தில் கத்தாவே எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வதை தகுன்னு சொன்னது போல துதித்து ஸ்தோத்திரித்து கத்தாவுடைய நாமத்தை மையப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்பால்களை போட்டது போல கத்தாவே இசையினப்பாய் கத்தாவே ஐக்கியத்தை காண்பிக்கிறது செய்வான் எருசலேம் ஆண்டவரை ஒரு ஐக்கியமாய் கத்தாவே ஆண்டவரே சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஐக்கியப்பட்டு கத்தாவே நாங்கள் வாழும்போது அதனால் ஒரு பாதுகாப்பு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே இவை எல்லாவற்றும் நாங்கள் உண்மையாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய வழியை எப்படி கத்தா தெரிந்து கொள்வது சொன்னது போல கத்தாவே நாங்களுக்கு ஒருவருடைய வழிகள் கத்தாவே ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வழியை சிந்தித்து பார்க்கலாம் கத்தாவே. அதிகமான காரியங்களை கத்த எங்க செய்கிறீர் ஆனால் அவை எல்லாம் நிலைத்திராதபடிக்கு பொத்தலான பையில போடுவது போல கத்தாவே எல்லா நன்மைகள் இருந்தும் கத்தாவே அது வீணாத உனக்கு சமாதான விதமான முறையில் அது அனுபவிக்க கூடாது படிக்குது. ஆனபடியால் எல்லாரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்த்து சரிப்படுத்திக் கொண்டு கத்தாவே வாழ உதவிச்ச முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு வழிகளை கத்திற்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி சொன்னது போல கத்தாவே என் வழியை கத்தா உமக்கு பிரியமாய் காணப்பட்ட சுவாமி உமக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது கத்தாவே அந்த சாலமோனு கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து போது கத்தாவே ஆண்டவரே ஸ்திரீகள் மேல கத்த சாய்ந்து கொண்ட போது கத்தாவே உனக்கு விரோதமாய் விரோதிகள் எழுப்பினது போல எங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் கத்தா உங்க பிரியமா நாங்கள் செய்யும்போது சாலமோன் பின்னாட்கள் கத்தாவே எங்கும் இலைப்பாறு இருந்தது கத்தா அதுபோல கத்தாவே எங்களுடைய வழியை நாங்கள் சரிப்படுத்திக் கொண்டு கத்தாவே இலைப்பாறுதலாய் வாழவும் கத்தாவே இடர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கத்த விடுவிச்சு அப்படியா ஜெபிக்கிறோம். எந்தெந்த விதங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமா அப்படியெல்லாம் எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொண்டு கத்த சிந்தித்து பார்த்து கத்தாவே உமக்கு நேராக வழியை ஜீவித்தை சரிப்படுத்திக் கொள்ள அந்த நேராக்கி கொள்ள உதவிச்சு அப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த பெத்தையிலும் திருவிதரிசி போல நாங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. அந்த பிள்ளையாம குளிக்காக போதனை பண்ணது போல அப்படிப்பட்டதான வழி எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது சுவாமி. இப்படிப்பட்ட வழியெல்லாம் எங்களை விட்டு கத்த அகற்றி கத்தாவே எங்களுடைய வழி உமக்கு நேராக எங்களை மாற்றி கத்தாவே ஆண்டு உமக்கு பிரியமான துதிகளை கத்தாவே ஆண்டவரே சியோடு துதிகளை பிரியமா இருக்க தேவன் தாமே எங்களுடைய வழியிலே பிரியமா இருக்கிற அன்படியால ஆண்டவரே கத்தருக்கு சித்தமான எல்லாவற்றையும் கத்த நாங்கள் செய்து கத்தாவே உமக்கு பிரியமான எல்லாவற்றையும் அந்த பூமியில செய்து கத்தாவே பரலோகங்களை அங்கீகரிக்கத்தக்கதாக என்ற ஜீவனையுமே கத்த காணப்படுது விச்சம்பியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டங்கள் வார்த்தையில் வசனம் ஒன்று கத்தாவே ஒருவருக்கு நியாய திரும்ப முடியாதவன கத்தாவே சகலவற்றையும் சாட்சியாக கத்தாவே குற்றமற்றதான ஒரு ஜீவியத்தோடு நாங்கள் காணப்பட வரப்படுறதா புதிய வருஷம் கூட ஆண்டவரே ஆசீர்வாதமா இருப்பதற்கு இந்த நாட்களுக்கு கத்த அருமையான வாக்குத்தத்தத்தை கத்த கொடுத்திருக்கிறோம் சுவாமி. வாக்குத்தத்தின்படி எங்களை சரியான கத்த விதங்களை கத்தாவே சிந்தித்து கத்த சரிப்படுத்திக் கொண்டு கத்தாவே ஜீவனைய சமாதானத்தை சுதந்திரிக்க எங்களை எல்லாரும் ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமான நாளில் நடக்கிறதான கத்தாவே பிள்ளைகள் ப்ரோக்ராமை கத்தரை ஆசீர்வாதமா நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமா கத்தாவே அதாசனுடைய கத்தாவே அந்த அடக்க ஆராதனை கூட கத்தரை ஆசீர்வதிக்க முடியாது அவருடைய கத்தாவே அவருடைய வீட்டாரை ஆறுதல் படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயற்கை கூட அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக தகப்பனே. இந்த வார்த்தை எங்களுக்கு உபவாச நாளை நீங்கள் நியமித்திருக்கீங்க. அந்த உபவாச நாட்கள் கத்தாவே வந்து கலந்து கொண்டு கத்தாவே எல்லாவற்றையும் ஜெபத்தினால் ஜெயமெடுக்க கத்தாவே வைராக்கியத்தோட கத்த கலந்துக்குள்ள ஜெபத்தில் இறங்கி கத்தாவே உமக்கு என்று கத்த சாட்சிகளை வாழ உதவி செய்ய எல்லாவற்றும் வல்ல கருத்தில் ஒப்படுக்கிறோம். பொறுப்பிடும் ஆசீர்வதியும் ஏசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புதிய மகிமை ஆண்டவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவி ஆத்துமா சர தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதே போல 11ஆம் தேதி சனிக்கிழமையிலிருந்து உபவாச ஜெபம்